பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். யோவான் மறுபடி பிறப்பதை குறித்தும் தேவனால் பிறப்பதை குறித்தும் தன்னுடைய சுவிசேஷத்தில் நிறைய பேசுறார். அப்படி சொல்லும்போதுதான் அவர் சுவிசேஷத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. சுவிசேஷத்தில் அதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றாரு, இவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். புருஷனுடைய சித்தம் இல்லாம ஒரு குழந்தை பிறக்காது இல்ல. அங்க மனுஷனுடைய சித்தம் இல்லாம ஒரு குழந்தை பிறக்காது. புருஷனுடைய சித்தம் இல்லை, மாம்ச சித்தம் இல்லை, அங்க ஒரு மனுஷனுடைய விருப்பம் இல்லை, இல்லாம தேவனால பிறந்தவங்க. நமக்கெல்லாம் என்ன பேருனா தேவனால பிறந்தவங்க. மறுபடியும் பிறப்பதை குறித்து அந்த நிக்கதோமு கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆவியில பிறக்கிறது ஆவியா இருக்கும், மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்க ஆவியில பிறந்திருக்கீங்களா? ஆவியினால பிறந்த தேவஜனமா நீங்க? ஆவியில பிறந்திருந்தீங்கன்னா ஆவியில பிறக்கிறது ஆவியா இருக்கணும் மாதிரி நீங்க ஆவிக்குரியவங்களா இருப்பீங்க. நம்ம எப்படி பிறக்கணும்? ஆவியில பிறக்கணும், ஆவிக்குரியவங்களா பிறக்கணும். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த நேரத்தில் நீங்க ஒரு ஆவிக்குரிய ஜனமா இருங்க, ஆவிக்குரிய விசுவாசிகளா இருங்க, ஆவிக்குரிய மக்களா இருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவன் பாவம் செய்ய மாட்டார். அப்ப தேவனுக்கு பிறந்தவன் எப்படி பாவம் செய்வான்? எவ்வளவு நல்லா இருக்கு அந்த வார்த்தை பாருங்க. தேவன் பாவம் செய்ய மாட்டார், தேவனுக்கு பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். ஆமே. எங்க அப்பா குடிகாரனா இல்லைன்னா நான் குடிகாரனா மாறுறதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி. ஆனா எங்க அப்பா குடிகாரனா இருந்தாருன்னா நான் குடிகாரனா இல்லைன்னா அது ஆச்சரியம். அதே மாதிரி தேவனால பிறந்த பிறகு தேவன் எவ்வளவு பரிசுத்த, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியாது. அதே மாதிரி அவருடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. அந்த தேவனுடைய வித்து, இந்த இடத்துல அவருடைய வித்து என்பது அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள். இதைத்தான் வித்து என்று அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்து எனக்குள், வசனம் எனக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். எனக்குள்ள வசனம் இருக்கு, எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நான் தினம் அதை படிக்கிறேன், தினம் அதை தியானிக்கிறேன், தினம் அதை பாடலாய் பாடுகிறேன், தினம் அதை சுற்றி என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. தேவனால் பிறந்த நான் பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன். தேவன் எனக்கு கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வித்து அவனுக்குள் நிறைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்படி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்க. ஆமேன். ஆமேன்.